நான் உங்க ராகவன். இன்னைக்கு ஒரு இடம் இல்லைங்க, 2 இடத்துக்கு நான் போறேன். ஹாய், திருநெல்வேலியிலே குழுகுலுன்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். குற்றாலம். குற்றாலம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பேரூராட்சி. வெல்கம் டு குற்றாலம். மூணு மலைகள் சங்கமிக்கிற ஒரு இடம் தான் திருகுடமலை. இந்த மலையில் தான் அகஸ்திய முனிவர் வந்து தவம் பண்ணி இருக்கிறதா வரலாறு சொல்லுது. இந்த இடத்துல பிறக்கிறதா இந்த குற்றாலம். குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 அருவிகள் உண்டு. தேன் அருவி, செண்பகாதேவி அருவி, புலி அருவி, பழைய குற்றாலம், புது குற்றாலம், இந்த 5 அருவி. தேன் அருவி ஏன் பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து தேன் கூடுகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கடந்து வர நீர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையானதாக இருக்கின்றதுனால அந்த அருவிக்கு பேர் தேன் அருவின்னு பேர் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செண்பகாதேவி அருவி. அந்த இடத்துல செண்பகாதேவி அம்மனுக்கு ஒரு கோயில் இருக்கிறதுனால அந்த அருவிக்கு பேர் செண்பகாதேவி அருவின்னு ஒரு பேர் இருக்குது. புலி அருவின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அருவி இருந்த இடத்துல புலியோட நடமாட்டங்கள் அதிகமாக இருந்துச்சான். அதனால் அந்த அருவிக்கு பேர் புலி அருவின்னு பேர். பழைய குற்றாலம் வந்து அந்த காலத்தில் அதாவது ராஜாங்கால காலத்தில் பார்த்தீங்கன்னா புழுக்கத்தில் இருந்துச்சு. இப்போ யாரும் அதை பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 2 அருவி, ஒன்று மெயின் அருவி, இன்னொன்று 5 அருவி. இந்த 5 அருவியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சீசன்லையும் அதாவது எவ்வளோ வறட்சியான காலத்திலையும் மெயின் அருவியில் தண்ணி இல்லாத காலத்திலையும் இந்த 5 அருவியில் பார்த்தீங்கன்னா நீர் வந்து இருந்துகிட்டே இருக்குமா. அதுதான் இந்த 5 அருவியோட ஸ்பெஷாலிட்டி. குற்றாலம் சொன்னதும் நம்ம மனசுல நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதுல முக்கியமான விஷயம் ஆயில் மசாஜ். இங்க வர எல்லோரும் மறக்காம கண்டிப்பா இங்க வந்துட்டு போறாங்க. அப்படி இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இதுல உபயோகப்படுத்துற எண்ணெய் தாங்க. இந்த எண்ணெயை பொன்னாங்கண்ணி கீரை, லவங்கம், பட்டை மற்றும் நிறைய இயற்கை பொருட்களை நன்றாக பொடி செஞ்சு அதை காய வச்சு பிறகு நல்ல காய்ச்சின நல்ல நெல்லை சேர்த்து கொதிக்க வச்சு பிறகு பக்குவப்படுத்தி எடுத்து வச்சு யூஸ் பண்றாங்க. இந்த தொழிலை இவங்க பரம்பரையா செஞ்சுட்டு வராங்க. ஏறக்குறைய 50 வருஷம் மேல இதை செய்யறாங்களாம். குற்றாலத்துல 5 அருவியில குளிக்க வர எல்லாரும் இதை மிஸ் பண்றதே இல்லை. ஏன்னா இது உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைச்சி புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது. இங்க வந்து மறக்காம செஞ்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இங்க ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டு இங்க இருக்க அருவிகளை நீங்க போய் குளிச்சிங்கன்னா உங்க உடம்புல இருக்க உஷ்ணத்தை உடனே குறைச்சி உங்க உடம்புக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்துது. மாரி காலத்தில் இங்கு விழும் அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் பல பகுதிகளில் இருந்தும் இங்கு வருகின்றனர். சித்திரசபை சிவபெருமான் நடனமாடிய 5 தலங்களில் இந்த சித்திரசபையும் ஒன்று. சித்திரசபையின் முன்பே தெப்பகுளத்தில் நீராழி மண்டபம் ஒன்று கலை நுணுக்கத்துக்கு கட்டியம் சொல்லிக்கொண்டு உயர்ந்த கோபுரத்துடன் காட்சி அளிக்கிறது.
குற்றாலத்தில் இருக்கும் சிறப்பான குற்றாலநாதர் கோயில். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாவிக்கிறார். 64 சக்தி பீடத்தில் இது பராசக்தி பீடமாகும். நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம் என பஞ்சபூத லிங்கங்களையும் இங்கு ஒன்றாக தரிசிக்கலாம். குற்றாலத்தில் நிறைய ஃபேமஸான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா குற்றால அருவிகள், ஆயில் மசாஜ், சித்திர சபை, குற்றாலநாதர் கோயில், இன்னும் பல சிறப்பான விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு நம்ம அரசாங்கத்தால் 1999ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது தான் இந்த படகு குளம். நல்ல சீசன், அதாவது ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் படகு சவாரி செய்யறதுக்கு சுமார் 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஜேஜேன்னு கூட்டம் இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இந்த இடம் மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து இன்னும் ரொம்ப ஒரு அழகான இடத்துக்கு நான் போக போகிறேன். வெல்கம் டு சுந்தரபாண்டிபுரம். அம்மா, இந்த கிராமத்து மக்களுக்கு சத்தம் போட்டு பேசினா கூட பிடிக்காதான், அவ்வளோ அமைதி விரும்புகிற ஒரு கிராமம். தமிழ்நாட்டில் நிறைய அழகான கிராமங்கள் உண்டு. ஆனால் அழகும் அமைதியும் நிறைஞ்ச ஒரே கிராமம்னா அது இந்த சுந்தரபாண்டியபுரம் தான். இந்த கிராமத்தை பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலே காவல் நிலையம் இல்லாத ஒரே கிராமம்னா அது இந்த சுந்தரபாண்டியபுரம் மட்டும்தான். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். இது வரைக்கும் இந்த கிராமத்தில் ஜாதி சண்டையோ மத சண்டையோ ஏன் ஒரு கொலை கூட நடந்ததில்லை. எப்படி சாத்தியமாச்சுது? அது காரணம் இந்த சமுதாய ஒற்றுமை தான். இந்த சமுதாயம் இங்கே கமிட்டி ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். சரி, கமிட்டி 10 சமுதாயம் இருக்குது. அங்கே ஒரு 8, 1, 9, நாங்கள் 1, 10 சமுதாயமும் கமிட்டி ஏற்படுத்தியிருக்கோம். கமிட்டிக்கு தலைவர் பிராமன். அதுக்கு ஒவ்வொரு சமுதாயத்திலையும் 2 மெம்பர்கள், ஒவ்வொரு சமுதாயத்திலேருந்து 2 மெம்பர்கள் வந்து போட்டு கமிட்டி ரன் பண்ணிட்டுருக்கு. போலீஸ் வேணுமான்ட்டு வந்து போலீஸ் வந்து கேட்டாங்க. கமிட்டி கூட்டம் போட்டிருந்தோம். அப்போ அந்த 10 சமுதாயமே வந்து எங்களுக்கு கமிட்டிக்கு போகிறோம், போலீஸுக்கும் எங்களுக்கு ஆதரவு தேவையில்லை, ஒரு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டிலே மிகவும் பழமை வாய்ந்த, அதாவது சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த ஊரில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான். சபதி வந்து சொன்னார். அவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நான் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கும் இது கட்டி விட்டு சொல்லி அங்கே இதெல்லாம இருக்குன்னு சொன்னேன். அந்த எழுத்தெல்லாம். அந்த கோயில் எங்கெங்க இருக்கு? இதுதான் ராஜவால் சுவாமி கோயில். கோயில் தான். ஓ, இந்த தெருவோட முனையில் இருக்கு. இதோ இருக்கு. அந்த கோயிலோட பேர் என்னங்க? ருக்மணி சமேத சத்யபாமா சமேத ராஜவால் சுவாமி கோயில். இந்த ஊரோட மக்கள் தொகை எவ்வளோ அங்கே இருக்கும்? இப்போ 12,000, சுமாராக 12,000 பேர் இருக்கும். ஓ, சுமாராக 12,000 பேர் இருப்பீங்க. இந்த ஊரை பற்றி இன்னொரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த சன்னதி தெரு, இந்த 4 சன்னதி தெரு, பிள்ளையார் தெரு, வடக்கு தெரு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒவ்வொரு வீட்டுக்கும் வயசு 100 வயசுக்கு மேலே நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 912, 2011, அது 120 வருஷம் இருக்கும். இந்த வருஷம். ஸோ எல்லாமே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 100 வயசு, 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டிடம். இதெல்லாம் 60 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் 52, 59, 60 வருஷம் ஆச்சு இந்த 2 வீடும். சரி, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். சுந்தரபாண்டியபுரம் கிராமமே ரொம்ப அழகான ஒரு கிராமம். அதிலும் குறிப்பாக சன்னதி தெரு,
விநாயகபுர தெரு, வடக்கு தெரு, புது தெரு, மாடத்தெரு, இந்த 5 தெருக்களில் இருக்க வீடுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு வீடுகளும் குறைஞ்சது 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இங்கே இருக்க ஒவ்வொரு வீடுகளையும் தேக்கு மர வேலைகள் அவ்வளோ அழகாக செய்யப்பட்டிருக்கு. இந்த கிராமத்தில் 2 வீட்டுக்கு பொதுவாக ஒரு கிணறை பயன்படுத்துகிறாங்க. இது இந்த கிராம மக்களிடையே இருக்க ஒற்றுமையை எடுத்துக்காட்டுது. இன்னைக்கு திரைப்படங்களில் அழகான ஒரு கிராமத்தை காட்டணும்னா நிறைய இயக்குநர்களோட முதல் தேர்வாக இந்த சுந்தரபாண்டியபுரம் கிராமம் இருக்குது. அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. முதல்ல இந்த கிராமத்தில் இருக்க இயற்கை அழகு. இந்த கிராமத்தை சுற்றி ஒரு அழகான பெரிய குளம் இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல்வெளிகள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ பெரிய படப்பிடிப்பு குழுவினர் இங்கே வந்தாலும் இந்த கிராமத்து மக்களால் அந்த குழுவினருக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படுறதில்லை. அதனாலேயே நிறைய இயக்குநர்கள் இங்கே படப்பிடிப்பு நடத்த சௌகரியப்படுறாங்க. இந்த கிராமத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் திரைப்படம் ரோஜா. அந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த கிராமத்தோட அழகு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு நிறைய இயக்குநர்கள் தங்களோட படப்பிடிப்பு இந்த கிராமத்தில் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்நியன், முதல்வன், யாரடி நீ மோகினி, சமீபத்தில் வெளிவர இருக்கிற வேட்டை, நாங்கள், அப்புறம் நிறைய மலையாள படங்களும் இங்கே படப்பிடிப்பு நடத்ததா சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய ஷூட்டிங்ஸ் இங்கே நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கிராமத்தை சினிமா வில்லேஜ்னு செல்லமாக அழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு சிறப்பான ஒரு உணவு கிடைக்கும். அந்த வகையில் சுந்தரபாண்டியபுரத்தோட ஸ்பெஷல் அசோகா அல்வா. அதை நமக்காக இப்போ செஞ்சு காட்ட போகிறாங்க மிஸ்ஸஸ் மீரா கிருஷ்ணன். வணக்கம் மேடம். வணக்கம். கொஞ்சம் நெய் போட்டுறோம். கொஞ்சம் காய்ச்ச உடனே இஞ்சி பருப்பு போடணும். இது எவ்வளோ நேரம் வதக்கணுமா? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் வதக்கின போதுமா? வரல போல. லைட்டாக. இந்த அல்வாக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறீங்க? பாசிப்பருப்பு, சரி, அடுத்தப்ப சர்க்கரை, ஜீனி, முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு போட்டுட்டு சரிம்மா கோதுமை மைதாமா 2 தவட்டிக்கணும். சரி, முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கணும். 200 பாசிப்பருப்பு இது. சரிம்மா. 200 பாசிப்பருப்பு வெந்து வச்சுறேன். அப்படியே ஜீனி 600. அதையும் இதில் போட்டுடணும். சரிம்மா. போட்டால் அப்புறம் ஒன்று போல கிட்டணும். அடுத்து கலர் போடுறோம். சரிம்மா. அல்வா கலர் வந்துருச்சு. இது வேற எதனா கூடுதலாக சேர்க்கணுங்களா? சேர்க்கறது இனிமேல் கடைசியில் லாஸ்ட்டில் ஏலப்பொடி போடணும். ஓகே. மாமி கலக்கிட்டீங்க போங்க. சூப்பராக இருக்குங்க. அசோக் அல்வா பிரமாதமாக இருக்கு. தேங்க்யூ. நன்றி. சத்யம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. இயற்கையோட அழகையும் மக்களோட அன்பையும் எனக்கு காமிச்சது இந்த சுந்தரபாண்டியபுரம்.
நம்ம முன்னாடி இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்க இந்த பசங்க மட்டும் இல்லை, இங்கே சுற்றி இருக்க எல்லா குழந்தைங்களும் ஏதாவது ஒரு வகையில் உடலால் ஊனமுற்றவங்க தான். ஆனால் இந்த எந்த குழந்தைங்களோட முகத்துலையும் சோகமோ வருத்தமோ எதுவுமே இல்லை. அதுக்கு மாறா சந்தோஷமும் நம்பிக்கையும் தான் இருக்குது. இந்த சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தது அமர் சேவா சங்கம். அமர் சேவா சங்கம் இந்த அமைப்போட சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவும் தங்குற இடம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்குற நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. அதாவது இங்கே இருக்க ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் இங்கேருந்து வெளியே போகிறப்போ தங்களாலையும் சுதந்திரமாக வாழ முடியுன்ற நம்பிக்கை இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது வெறும் வாய் வார்த்தையோடு இல்லாமல் நிறைய தொழில் பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்காங்க. உதாரணமாக டைப்ரைட்டிங் கிளாஸஸ், கம்ப்யூட்டர் கிளாஸஸ், டைலரிங் கிளாஸஸ், டால் மேக்கிங், கிரீட்டிங்ஸ் கார்டு மேக்கிங், ஃபேஷன் டிசைனிங், ஜுவல்லரிஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இதற்காக ஒவ்வொரு துறையிலும் சிறப்பான பயிற்சி பெற்றவர்களை நேரடியாக இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதில் தேர்ச்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு இவங்களே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் இங்கேருந்து வெளியே போகிறப்போ ஒரு முழு மனிதனாக, நம்பிக்கையான மனிதனாக விளங்குறாங்க. 1981ஆம் ஆண்டு திரு ராமகிருஷ்ணன் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. யார் இந்த ராமகிருஷ்ணன்? உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தான் இந்த ராமகிருஷ்ணன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தென்காசியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய சிறிய கிராமம் ஆயக்குடி. இங்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த ராமகிருஷ்ணன். கோயம்புத்தூர் அரசினர் பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது இந்திய தேசிய கடற்படையில் சேர்ந்து நாட்டிற்கு சேவை புரிந்திட ஆசைப்பட்ட திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நேர்முக தேர்வுக்காக பெங்களூர் பயணித்தார். அங்கு நடைபெற்ற உடல் தகுதி தேர்ச்சியின் போது ஒரு மாபெரும் ஊனத்திற்கு, அதாவது அவரது கழுத்தின் கீழ் எந்த பாகமும் செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் ஊனத்திற்கு ஆளாகப்பட்டார். தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை கண்டு மனம் தளராமல் தனது மனோ வலிமையால் தன்னை போல் பாதிக்கப்பட்டோருக்கும் ஏழை எளியோருக்கும் உதவிட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு 1981 அமர் சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை சிறிய அளவில் ஆரம்பித்தார். ஐயா வணக்கம். வணக்கம். ஆரம்பத்தில் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமர் சேவா சங்கம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. இப்போ இங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை நாங்கள் வளர்த்தோம் சொல்கிறத விட அது தானே அந்தந்த காலகட்டத்தில் பலருடைய உதவியோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் பரிபூர்ணமாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆரம்ப காலத்தில் என்னுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், இந்த லோக்கலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் நிறைய கூட இருந்து உழைச்சாங்க. எங்களுடைய முதல் ப்ராஜெக்டு இந்த டியூஷன் சென்டரும் நர்சரி ஸ்கூலும் தான். அந்த டியூஷன் சென்டர் மாணவர்களும் எங்களுடைய முகாம்கள் காரியங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணாங்க. அதே போன்று என்னுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், எங்கள் உறவினர்கள் என்று அவர்களும் இரவு பகலாக இதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அப்புறம் என்னுடைய திருமணமான பிறகு, என்னுடைய திருமணத்திற்கு முன்பே இங்கே பணியில் சேர்ந்த என்னுடைய மனைவி, அதாவது நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் கூரைக்கோட்டையில் இருக்கிற இந்த நிறுவனத்தை ஒரு கொஞ்சம் இடம் வாங்கி கொஞ்சம் பெருசாகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னோடனே என்னை திருமணம் செய்து கொண்டு என்னுடன் இருந்து உதவுவீர்களா என்று கேட்டபோது மகிழ்முகத்தோடு அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அவர்களும் உறுதுணையாக இருந்து இந்த நிறுவனத்தை வளர்ப்பதில் முழு அக்கறை செலுத்தினார்கள். இது போன்று தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவார்கள். அதுபோன்று பலரும் சங்கத்திற்கு உதவி வருவதால் சங்கம் நல்லபடியாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆயிரத்தி 1981ஆம் ஆண்டு வெறும் 4 குழந்தைங்களோட ஒரு சிறிய குடிசையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமர் சேவா சங்கம் இன்னைக்கு சுமார் 400 பேருக்கு அடைக்கலம் தருகிற மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்குது. இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது? அதாவது ஒகேஷனல் ட்ரைனிங் என்று ஒரு நாள்
அதில் டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர், நோட் புக் மேக்கிங், புக் பைண்டிங், பொம்மைகள் தயாரிப்பது, டெய்லரிங், எம்ப்ராய்டரி, இங்கே இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தோட தொலைதூர கல்வி அந்த வகையிலும் அவர்களுக்கு பிசிஏ, எம்சிஏ, பிஏ, பிகாம் போன்ற வகுப்புகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. மற்றொரு கருத்து என்னவென்றால், இந்த மாற்றுத்திறனாளியோடு மற்றவர்கள் இணைந்து செயல்படும் பொழுது அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகிறது. எனவே ஒரு நல்ல நட்பு இருபாலருக்கும் வளர்ந்து வருவதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். இதுபோக எங்களிடம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபிசியோதெரப்பி சென்டர் செயல்பட்டு வருகிறது. அதில் மாற்றுத்திறனாளிகளும் மற்றும் அருகாமையில் உள்ள ஊர்களிலிருந்து அவர்களுடைய பல்வேறு தசை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரோக் வந்து கஷ்டப்படுறவங்க, மூட்டு வலி அந்த மாதிரி உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து சிகிச்சை பெறுறாங்க. இது போக நாங்கள் இந்த உள்ளே நடக்கிற 30 ஏக்கர் வளாகத்திலே நடக்கும் செயல்பாடுகள் இவை. ஐயா, உங்களுடைய இந்த நிலைமையிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. நிச்சயமாக உங்களோட பதில் வந்து நிறைய பேர் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. குற்றால அருவிக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்கள் ஆயக்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் இந்த அமர் சேவா சங்கத்தை பார்வையிட வர வேண்டும் என்பதையும் இத்தருணத்தில் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். நன்றி. குற்றாலத்தில் நிறைய சந்தோஷங்கள் அனுபவித்தேன். சுந்தரபாண்டியபுரத்தில் நிறைய இயற்கை அழகுகளை ரசித்தேன். அமர் சேவா சங்கத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதை கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய அனுபவங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட தேடல் தொடரும்.